ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு உருட்டு பென்ட்ரைஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் உருட்டு பென்ட்ரைஃப்ன்றதை இந்த வீடியோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ என்கிட்ட 2 பென்ட்ரைஃப் இருக்குது. ஒன்று வந்து கிங்ஸ்டன் பிராண்டோட, இன்னொன்று வந்து சாம்சங் பிராண்ட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. இது வந்து லைட்டாக அழிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்சங் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. ஸோ இந்த 2 பென்ட்ரைஃபோட ஸ்டோரேஜ் முதல்ல பார்த்துருவோம். இதில் வந்து கீழே இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 8 ஜிபின்னு வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா, 8 ஜிபி எழுதியிருக்கோம். இந்த பென்ட்ரைவ் வந்து 2 TB அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 2 TB USB 3.0 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இதில் இந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, இந்த 2 TB பென்ட்ரைவ் வந்து உருட்டு பென்ட்ரைவ். ஏன் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து கரெக்டான முறையில் வந்து செக் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த பென்ட்ரைவ் எதனால் வந்து உருட்டு பென்ட்ரைவ் ஆணுச்சு அப்படின்றத தான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது சாம்சங் அப்படின்ற பிராண்ட் போட்டிருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பொய்யான விஷயந்தான். சாம்சங்கில் இந்த பென்ட்ரைவ் வந்து இந்த மாடல் வந்து வெளியாக்குறாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த 8 ஜிபி பென்ட்ரைவோட இதோட விலை வந்து ரொம்பவே குறைவு. ஸோ எனக்கு சந்தேகம் வந்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது உண்மையிலே ஒரு உருட்டு பென்ட்ரைவ் அப்படின்னு தான். நீங்கள் லாஜிக்காக யூஸ் பார்த்தாலும் தெரியும், 2 TB பென்ட்ரைவ் வந்து இந்த 2 TB அப்படிங்கிறது வந்து 2000 GB. அதாவது நம்ம லேப்டாப்புக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து கூட ஸ்டாண்டர்டாக போகிறதோட இது ரொம்பவே அதிகம். இப்படிப்பட்ட ஒரு பென்ட்ரைவ் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் வேலை நடந்திருக்கும் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி செக் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து வெலி டிரைவ். ஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த ஒன்றாவது ஒரு இது வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வச்சு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் வெலி டிரைவ்ன்ற பேர் இருக்குது, சைஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எனக்கு கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ சாஃப்ட்வேரை வந்து காட்டுறேன். சாஃப்ட்வேரை தோணுனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதோட மெயின் விஷயம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா, இதில் எந்த ஸ்லாட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து காட்டுவது. ஸோ இப்போ என்கிட்ட 2 பென்ட்ரைவ் இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிங்ஸ்டன், அதாவது இந்த ஒரிஜினல் பென்ட்ரைவ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் அதிகம், பட் இது வந்து ஒரு 8 GB தான். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூட்டி காட்டுறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த USB பென்ட்ரைவ் இருக்குது இல்லையா கிங்ஸ்டனோட, அது வந்து லேப்டாப் USB போர்ட்டில் நான் வந்து பூட்டிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் பூட்டிட்டேன். பூட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல சைடில் வந்து நிறைய பாப்அப்லாம் காட்டும், இந்த டிவைஸ் இன்சர்ட் ஆகிருக்குன்னு. பட் பரவாயில்ல, அது இருக்கட்டும். இந்த இடத்துல செக் USB டிரைவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட்டியிருக்கோம் இல்லையா, அதை கழட்டிட்டு ஒரு வாட்டி பூட்டி காட்டணும். ஸோ தட் அது வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் பென்ட்ரைவ் கழட்டுறேன். கழட்டினோடனே இந்த இடத்துல வந்து டிவைஸ் ரிமூவல் வந்து சக்ஸஸ் அப்படின்றவே காட்டுது. ஸோ அகெயின் வந்து நான் இதை ப்ளகின் பண்ணுறேன். ப்ளகின் பண்ணி டிவைஸ் இன்சர்டட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இதற்கு எலோகேட் பண்ணிக்க, டிக்ளேர் பண்ணிக்க ஸ்டோரேஜ் எவ்வளோன்றது இங்கே காட்டுது. அதாவது 7.81 GB. இது வந்து நம்ம 8 GB அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வெலிடேட் திஸ் டிரைவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே ஒன்று கெலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இதில் எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் ரீட் பண்ணியோ ரைட் பண்ணியோ வந்து பார்க்கும். ஸோ மொத்தமாக எவ்வளோ இடத்துல வந்து நம்ம வெலிடேட் ஆகி இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, நம்ம வச்சுருக்க பென்ட்ரைவ் வந்து யூஸபிள்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா க்ரீனாக வர ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக அனுபவம் காட்டுறேன். ஸோ ஸ்டீல் வந்து இது ரீட் பண்ணிட்டு தான் இருக்குது. மீன்வால் நான் இதை காட்டிடுறேன். கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலர்னா வெலிடேட்டட், ப்ளூ கலர் அப்படின்னா ரீட் எரர், எல்லோ அப்படின்னா ரைட் எரர், ரெட் கலர் அப்படின்னா நோ ஸ்டோரேஜ். அதாவது இந்த இடத்த வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, ஸ்டோரேஜ் இருக்காது, அதுதான் வந்து அந்த ரெட் கலர். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அது ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து லோட் ஆகி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வெலிடேட்டட் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு அடுத்து நம்மளோட உருட்டு பென்ட்ரைவை போடுவோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னுக்கே இது வந்து நம்மளோட பழைய பென்ட்ரைவ் முதல் போட்ட பென்ட்ரைவோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது வேணால் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டுக்குவோம், நம்மளோட 2 TB பென்ட்ரைவ். ஓகே,
ஸோ இதை வந்து நான் போடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து செக் யூஎஸ்பி அப்படின்ட்டு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் முதல்ல ப்ராசஸன் வந்து நம்ம பண்ணணும். இதை எடுத்துகிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்த பிறகு அகெயின் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் ஸ்டோரேஜ் வந்து டிக்ளேர் பண்ணது 2.10 TB அப்படின்னு வந்து காட்டுது. நான் வெளியிட் திஸ் ட்ரைவ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். சொல்லப்போனால் இது நான் போஸ்ட் பண்ணிடலாம் எதுவுமே எடுக்கல. இது வந்து லைஃபாக எடுத்த வீடியோ தான். விதின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது ரீட் பண்ணி முடிச்சிருச்சு. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஒரே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து வெலிடேட்டட். இந்த ரெட் கலர் எல்லாமே வந்து நோ ஸ்டோரேஜ். இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது இவங்க ஒரு பென்ட்ரைவ் வைக்கிறாங்க இல்லையா, அதில் எலோகேட் பண்ணிக்க ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இவங்க வந்து அதை வந்து 2 GB பென்ட்ரைவ் அப்படிலாம் சொல்லி வைக்கிறாங்க. இதுதான் வந்து மெயின் ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வெலிடேட் ஆகிருக்கு. பட் இதுவே நம்ம முதல்ல ஒரு கிங்ஸ்டன் பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது இதை ரீட் பண்ணுறது ஒரு டைம் எடுத்துச்சு, ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் வந்துச்சு. அதாவது இதில் உள்ள எல்லா ஸ்லாட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இந்த பென்ட்ரைவில் உள்ள ஒரே ஒரு ஸ்லாட், அதாவது இந்த இடத்துல உள்ள ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. வேறு எந்த ஸ்லாட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. எதுலேயுமே ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே. ஸோ இதில் நீங்கள் ரீட் பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் வேலை செய்யும், வேறு எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இதனால தான் இதை உருட்டு பென்ட்ரைவ் அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இது இவங்க கரெக்டான விஷயத்தில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா அது டிஃப்ரெண்ட். பட்டு இவங்க போட்டிருக்க பேரை பார்த்தாலே தெரியும், சாம்சங்னு பேர் போட்டிருக்காங்க, 2 TB, அப்புறம் ஃபாஸ்ட்டு, USB 3.2 அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இதை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட வாங்கின வெப்சைட்லேயே வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை உருட்டு பென்ட்ரைவ்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பென்ட்ரைவ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருங்க. ஏன்னா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து இது கரெக்டான சூட்டபுளாக இருக்காது. ஒரு லெட்ஸே ஒரு படத்தோட ஃபைல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா கூட ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் விலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பென்ட்ரைவ் வந்து வாங்குங்க. நீங்கள் வச்சுருக்க பென்ட்ரைவ் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையன்றதை இப்போ நான் சொன்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. தேங்க்யூ.